நேர என்ன தாலி இங்கதானே மாட்டின காணோம். ஐயோ தாலி காணோம். ஐயோ நான் இந்த ஆணில தானே மாட்டினேன். எங்க போயிருக்கோம்? கதவு திறந்திருக்கு. யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்களா? தாலி எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறாங்க? ஐயோ யாராவது எடுத்து அங்க வச்சிருப்பாங்களா? போய் பாப்போம். ஐயோ தாலி இல்லாம எப்படி நம்ம ரூமை விட்டு வெளியில போறது? என்ன தேடுறா? என்ன மீனாட்சி, என்ன தேடிட்டு இருக்க? அது ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் தயங்குற? ஏன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிருக்கு? என்னாச்சுன்னு சொல்லு மீனாட்சி, என்ன விஷயம்? அது தாலிய காணும் ஆனந்த். தாலிய காணுமா? கழுத்துல இருந்த தாலி எப்படி காணாம போகும் மீனாட்சி? இங்கதான் நான் குளிக்க போகும்போது கழட்டி இந்த ஆணில தான் மாட்டி வச்சு திரும்ப வந்து பார்த்தா தாலிய காணோம். கழட்டி வச்சியா? தாலிய கழட்டிட்டு குளிக்கிற அளவுக்கு அதென்ன அவ்வளவு வெயிட்டா? அது பெரிய அலைப்பாய்தே ஷாலினி நினைப்பு. தாலிய கழட்டி வச்சு யாராவது குளிப்பாங்களா? தாலிய யாரு எடுத்துட்டு போறா? இங்கதான் எங்கயாவது இருக்கும், பாத்துடலாம். வசு, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ பண்ண கலாட்டாவை எவனோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டான்னு வச்சுக்கோயேன், நமக்கு ஹெல்ப் பண்ண அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு நிறைய பிரச்சனை வரும். சாரி அர்ஜுன் சார், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாம நான் பாத்துக்கிறேன். போ, போயிடு. யோ, என்னையா நீ டர்னிங் கூட பார்க்காம இவ்வளவு ஃபாஸ்டா வர? நீ உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஆட்டோல வேற குழந்தைங்க இருக்காங்க, கொஞ்சம் மெதுவா வர வேண்டியதானே? சாரி மேடம், சாரி மேடம். குட் மார்னிங் கா. மண்டே பாரு, வாங்க. குட் மார்னிங் பாப்பா. உன் பேர் என்ன? என் பேரு துளசி. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அக்கா, நீங்க எந்த ஸ்டேஷன்ல வேலை பாக்குறீங்க? நான் இன்னைக்கு தான் R2 போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ண போறேன். கங்க்ராச்சுலேஷன். Thank you. Thank you டா. எங்க அம்மாவும் அந்த ஸ்டேஷன்ல தான் வர்க் பண்றாங்க. ஓ, பேரு உஷா. வெரி குட். போலீஸ் கான்ஸ்டபிள் பொண்ணா நீ? ஆமாக்கா. நீங்க இன்ஸ்பெக்டர் தானே? ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச? யூனிஃபார்ம்ல 2 ஸ்டார் இருக்குல, அதான் கேட்டேன். வெரி நைஸ் கேர்ள். ஆமா, எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் போடல? இன்னைக்கு பர்த்டே, அதனால தான் போடல. ஓ, wish you many more happy returns of the day. Thank you. சாக்லேட் எடுத்துக்கோங்க. Thank you. அங்கிள் இங்க வாங்க. நீங்களும் சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஹாய். ஹாய். ஹாப்பி பர்த்டே. Thank you. எல்லாரும் நல்லா படிக்கணும், நிறைய விளையாடணும். ஓகே? ஓகே. ஓகே. டிரைவர் அண்ணா, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, பார்த்து நிதானமா போகணும். இந்த குழந்தைங்க மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்களும் உங்களை நம்பிதான் இருக்காங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரிங்க மேடம். தேங்க்ஸ் போ, மேடம். போ, தைரியமா போ. பாய். பாய். போட்டுக்கோ. தேங்க்யூ அர்ஜுன் சார்.
ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க மேடம். வெல்கம் வசுந்தரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இவர்தான் மிஸ்டர் விஜய், ஹலோ சார். இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். வசுந்தரா, உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இல்ல? ஆமா சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இது உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக செஞ்ச ஒரு விஷயம். பொதுவா யாராவது சாதனை செஞ்சவங்க, உங்களை மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, இன்ஸ்பெக்டர் ஆகணுங்கிற ஆசையோட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆனரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கொடுத்து அவங்க ஆசையை நிறைவேற்றுவோம். சமீபத்தில் கூட ஆந்திராவில் ஒரு குற்ற வழக்குல தைரியமா நடந்துகிட்ட ஒரு சின்ன பையனுக்கு ஒரு நாள் கமிஷனரா இருக்கிறதுக்கு அந்த மாநில டிஜிபி அலோவ் பண்ணாரு. இன்ஸ்பெக்டர் தான் ஒரு ஸ்டேஷனோட இன்சார்ஜ். அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதனாலதான் அவரை அவுட் ஸ்டேஷன் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்தா மட்டும் போதும். ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா ஹெட் கான்ஸ்டபிள் மதன் அதை டீல் பண்ணுவாரு. மேடம். ஓகேங்களா? ஓகே சார். எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. நாங்க 2 பேரும் கிளம்புறோம். ஓகே? ஓகே. ஆல் தி பெஸ்ட் வசுந்தரா. தேங்க்யூ சார். வந்துடுறேன் மேடம். உட்காரு, திஸ் ஃபார் யூ. தேங்க்யூ அர்ஜுன் சார். பரவாயில்ல. உங்க பேர் என்ன? நான் கான்ஸ்டபிள் சாந்தி. சாந்தி. ஓ, அந்த துளசியோட அம்மாவா? ஆமா மேடம். துளசி உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க இங்க வரப்போ துளசியோட ஸ்கூல் ஆட்டோ மேல எங்க பைக் மோதுற மாதிரி ஆயிடுச்சு. மோதல, அதுக்குள்ள பிரேக் பிடிச்சு நிறுத்திட்டோம். அப்போ ஆட்டோல இருந்த உங்க பொண்ணு ரொம்ப ஹாப்பியா பேசினா. இன்னைக்கு அவளுக்கு பர்த்டேன்னு சொல்லி சாக்லேட் எல்லாம் கூட கொடுத்தா. இன்னைக்கு அவளுக்கு பர்த்டேவா? ஆமா மேடம். என்ன மதன் சார், உங்களை பார்த்தா திருடங்க எல்லாம் பயப்படுவாங்களா? மேடம், என்ன பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டாங்க மேடம். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து தான் பயப்படுவாங்க மேடம். கரெக்டா சொன்னீங்க. பாத்தீங்கல்ல இந்த காக்கி சட்டையோட பெருமைய. யார் இவரு? என்ன தப்பு பண்ணாரு? இவன் குடிச்சிட்டு போதையில அவனோட பொண்டாட்டி போட்டு அடிச்சிருக்கா மேடம். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்த உடனே விசாரிக்கணும். ஓ, குடிச்சிட்டு பொண்டாட்டிய போட்டு அடிச்ச கேஸா? இல்ல மேடம். டேய், இனிமே பொண்டாட்டிய அடிக்க மாட்டேன்னு 20 தோப்புக்காரனை போடு. வேணாம் மேடம். வசு, வேணா வசு. ஏசி என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அர்ஜுன் சார். ஒரு நாள் இன்ஸ்பெக்டரா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பனிஷ்மெண்ட் கூட கொடுக்கலன்னா எப்படி சார்? இதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்க வேணாம், ஒரு மனிதாபிமானிங்கிற வகையில இவருக்கு தண்டனை கொடுத்தாலே போதும். ஏய், போடுறாங்கறல்ல. வேணாம் மேடம். பரவாயில்ல மேடம். இன்ஸ்பெக்டர் இருந்தா கூட இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாரு. ஏய், மேடம் சொல்றாங்கல்ல, தோப்பு காரணம் போடு. சரிங்க மேடம். கரெக்டான தண்டனை இதான். என்ன அர்ஜுன் சார்? அம்மா, என்னம்மா? நான் பஸ் கூட ஸ்டேஷன்ல இருக்கேம்மா. அர்ஜுன், நம்ம வீட்ல ஒரு திருட்டு நடந்துருச்சுப்பா. அம்மா, என்னம்மா ஆச்சு? என்ன சொல்றீங்க? என்ன திருட்டு? மீனாட்சியோட தாலிய காணோம்ப்பா. அவ அழறா.
வந்து கொஞ்சம் என்னன்னு பாருப்பா. சரிம்மா, நான் இப்ப கிளம்பி வரேன். என்ன அர்ஜுன் சார், யார்கிட்ட இருந்து ஃபோன்? அம்மா பேசினாங்க. மீனாட்சியோட தாலியை காணுமா? என்னது, தாலிய காணுமா? வாங்க அர்ஜுன் சார், வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மதன் சார், நாங்க வர வரைக்கும் ஸ்டேஷனை பார்த்துக்கோங்க. ஓகே மேடம். வாங்க. என்னம்மா ஆச்சு? அ, அ, மீனாட்சி குளிக்க போனப்போ தாலி செயினை கழட்டி வச்சுட்டு போயிருக்காடா. குளிச்சிட்டு வந்து பார்த்தப்போ தாலி செயினை காணோமா. என்ன மேடம் இது, யாராவது தாலி செயினை கழட்டி வச்சுட்டு குளிப்பாங்களா? அதை விடு வசு, நானும் ஆனந்தும் இத பத்தி எல்லார்கிட்டயும் நிறைய தடவை கேட்டுட்டோம். வீட்டுக்குள்ள வச்சு எப்படி தாலி செயின் காணாம போகும்? அதாம்மா யோசனையா இருக்கு. முதல்ல அத கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனாலும் ஆன வீட்டுக்குள்ளேயே உனக்கு வேலை வந்துருச்சுமா. வெளிய இருந்து யாராவது வந்து இந்த செயினை எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். ஏன்னா தாலி செயின் காணும்னு மீனாட்சி சொல்லும்போது நான் வெளியே ஹாலில் தான் இருந்தேன். வெளியாளுங்க யாருமே உள்ள வரல. அர்ஜுன் சார், திருடன் வெளிய இருந்து வரலனா வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ தான் இதை பண்ணிருக்கணும். மீனாட்சி, ஒரு ரூம்ல நல்லா தேடி பாத்தியா? அதெல்லாம் நல்லா தேடி பார்த்துட்டோம் மேடம். ஒரு இடம் விடாம பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிட வேண்டியதுதான். வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வாங்க. ஒரு முக்கியமான விஷயமா விசாரிக்கணும். ஏய், தாலி மேட்டர் தான் ஓடுது போல. இப்ப என்ன பண்ண போற? பாப்போம் மம்மி. போலீஸ் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்துட்டு என்னதான் பண்றான்னு பாப்போமே. மீனாட்சியோட தாலி செயினை காணும். இது என்னடி புதுசா? அவ ரூம்ல இருந்துதா காணாம போயிருக்கு. அத பத்தி யாருக்காவது தெரியுமா? ஐயோ, மாட்டிக்க போறோம். ஐயோ மம்மி, சும்மா இரு மம்மி. மம்மி, எதுவா இருந்தாலும் பயப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன், சரியா? எப்படி? ஷோ மம்மி, பயந்தே காட்டி கொடுத்துரும் போல. தாலிய ரூம்ல கழட்டி வச்சிருந்தாளா? பாட்டி, ஆ? குளிக்க போறதுக்கு முன்னாடி கைட்டி வச்சாலாம் பாட்டி. நெல்லுல இருக்கிறதா அரிசி, வாய்க்கரிசியும் அதுதான், வாக்கரிசியும் அதுதான். தாலிங்கிறது மங்களகரமான ஒரு பொருள். அத கழட்டி வச்சுட்டு குளிக்கணும்னு யாருமா உனக்கு சொல்லி கொடுத்தா? பாட்டி, இதெல்லாம் நீங்க பேச வேண்டாம். இப்ப தாலியை யார் எடுத்தாங்கங்கிறது தான் விசாரணை. தம்பி, அது வந்து நான் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மோட்டார் பைக் சத்தம் கேட்டுச்சு. ஒருவேளை வீட்டுக்குள்ள பைக்ல யாராவது வந்து அந்த தாலி செயினை அறுத்துட்டு போயிருப்பாங்களோ? ஐயோ பாட்டி, மீனாட்சி தாலி செயினை கழட்டி வச்சுட்டு குளிச்சிருக்கா. அப்பதான் யாரும் தூக்கிட்டு போயிருக்காங்க. புரியுதா? அததான்ப்பா நானும் சொல்ல வரேன். அது நான் என்ன சொல்ல பாட்டி, வரேன், அந்த கதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்போ அந்த செயினை யாராவது எடுத்திருந்தீங்கன்னா அதை கொண்டு வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம வீட்ல நிறைய பொருள் காணாமலும் போயிருக்கு, அப்புறம் திரும்பவும் கிடைச்சிருக்கு. என்ன நீ எங்க எல்லாரையும் சந்தேகப்படுறியா? ஐயோ பாட்டி, நான் உங்களை சந்தேகப்படல. வீட்ல இருக்க ஒருத்தவங்களோட பொருள் காணும்னா வீட்ல இருக்கவங்க தானே பொறுப்பாக முடியும். என்ன சொல்றா பாரு. அவங்க கிட்ட கேட்டாதான் அந்த பொருளும் கிடைக்கும். அதுக்குன்னு மொத்தம் பொதுவா இப்படியா பேசுவ? கரெக்ட். அர்ஜுன் சார், உண்மையை சொல்றதுக்கு யாராவது கொஞ்சம் யோசிக்கலாம்.
எனக்கு தான் இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து திருட்டு கேஸ விசாரிக்கிற உரிமைய எனக்கு கொடுத்திருக்காங்கல்ல. இந்த அநியாயத்தை. இவங்க கிட்ட எப்படி கேக்குறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், என்னடி இவ போலீஸ் விசாரிக்கிற தோரணையிலே விசாரிக்கிறா, கையில குச்சி வேற வச்சிருக்காளே. நம்மளெல்லாம் இவளால என்ன பண்ண முடியும்? பாட்டி, முதல்ல உங்களை தான் விசாரிக்கணும். வரீங்களா? வரேன். எனக்கு என்ன பயமா? வாங்க, போ. வாங்க. என்ன உன் பொண்ணு கலெக்டரா? ஆமாங்க, போலீஸ் ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஏய், என்னடி குச்சி இந்த ஆட்ட ஆட்டிட்டு இருக்க? என்ன ஆடு மேய்க்க போறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். ஆட்ட மேய்க்க போறேனா இல்ல எரும மாட்ட மேய்க்க போறேனான்னு. யாருக்கிட்ட? என்னடி பெருசா பில்டப் குடுக்கற? அவ இவனெல்லாம் பேசக்கூடாது. சரி. இப்போ நான் R2 போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். எனக்கு இப்போ அந்த பதவியை டிபார்ட்மெண்ட்டே கொடுத்துருக்கு. உங்க பேர் என்ன? எனது பேரா? என்ன லந்து பண்றியா? உனக்கு என் பேர் தெரியாதா? இதோ பாருங்க, இப்போ நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு மரியாதையா பதில் சொல்லணும். அதை விட்டு எதிர்த்து பேசக்கூடாது. சரி சரி, புரியுது. என் பேரு கடையநல்லூர் காந்திமதி. சரி சரி, உங்க பேர்லயே காந்தி வச்சிருக்கீங்க. மரியாதையா உண்மைய மட்டும் சொல்லுங்க. மீனாட்சியோட தாலி அறுத்தீங்களா? ஐயோ, ஏய் என்னடி சொல்ற? என்ன நீ அறுத்தியான்னு ரோட்ல செயின் இருக்கிறவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? சரி சரி, சாரி. எடுத்தீங்களான்னு சொல்லுங்க. ஏய், தாலி செயினை திருடுற அளவுக்கு இங்க யாரும் கேவலமா போயிடல. யாருக்கிட்ட என்ன பேசணும்னு யோசிச்சு நீ பேசு. மேய்க்கிறது எருமை, இதுல பெருசா போலீஸ்ங்கிற பெருமை. சொல்லுங்க, கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில். ஏய், என்னடி போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு மிரட்டுறியா? நான் என்ன பயந்துருவேன் நினைச்சியா? யாருக்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நீ கடையநல்லூர் காந்திமதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. என்னடி அடிக்கிற? அடிக்காம வேற என்ன பண்றது? இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எவ்வளவு திமிரத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் எகத்தாளமா பேசிக்கிட்டு எப்பவுமே ஏதாவது டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. இதுல அப்பப்போ புளிச்சு போன பழமொழி வேற. ஐயோ ஐயோ, பழமொழி. சாப்பிட்ட சோறெல்லாம் வாய் வழியா வருதுடி. ஐயோ, அடிக்காதம்மா, வேணாமா தாயே, அடிக்காத அடிக்காத. நான் உன் பாட்டிடி, உன் அப்பனை வளர்த்தவ. ஏய், நான் சத்தியமா அந்த தாலி செயினை எடுக்கவே இல்லை, சத்தியம். நீங்க எடுக்கலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்ப அடிச்சது எதுக்காக தெரியுமா? அர்ஜுன் சாரோட பாக்ஸ் எடுத்து எரிக்க பாத்தீங்கல்ல, அதுக்கு. அர்ஜுன் சார அலைய விட்டீங்கல்ல, அதுக்கு. இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? மாட்டேன் மாட்டேன். தேவையில்லாம பேசுவீங்களா? மாட்டேன்டி, மாட்டேன். புளிச்சு போன அந்த பழமொழி எல்லாம் பேசுவீங்களா? இல்லடி, இனிமே சொல்ல மாட்டேன். என்ன விட்டுரு, என்ன விட்டுருடி. அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் இங்க நடந்ததெல்லாம் யார்கிட்டயாவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்டி. சரி, போங்க. போய் அந்த ஃப்ராட் இனியாவை உள்ள வர சொல்லுங்க.
ஐயோ இந்த அடி அடிச்சிட்டாலே, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவேன். எனக்கு ஒரு நேரம் வரும்ல, அப்ப வச்சுக்கிறேன். என்ன பேசிக்கிட்டே போறீங்க? ஒண்ணும் இல்ல, அவளை எப்படி வர சொல்றதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டேன். போங்க சீக்கிரம்.